வாங்க அமிகுருமி பழகலாம். முந்தின வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் செயின் போடுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் த பேசிக் வெரி ஃபர்ஸ்ட் க்ரோஷே ஸ்டிச் கால் த சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நான் ஏன் க்ரோஷே பண்ண தெரியாதவங்களும் இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன்னா, அமிகுருமியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே தான். சிங்கிள் க்ரோஷே வச்சு மட்டும் அந்த ஃபுல் பொம்மையுமே போட்டு முடிச்சிடலாம். டபுள் க்ரோஷே வச்சு போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் சிங்கிள் க்ரோஷேயில் போட்டால் பொம்மை நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் நான் ஒரு ஃபவுண்டேஷன் செயின் போட்டதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் அந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் எப்படி க்ரோஷே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால கண்டிப்பாக போட்டு பழகுங்க. இந்த ஸ்கொயரை க்ரோஷே பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் திக்கான யான் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் நல்லா தெரியும். அதனால திக்கான யானும் ஒரு 4.5 mm ஹூக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த யான் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் ஹூக் எடுத்துகிட்டு இந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சை பழகலாம் வாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 11 செயின்ஸ் போட்டிருக்கேன். முந்தின வீடியோவில் எப்படி செயின் போடுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி 11 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே எந்த செயினில் ஆரம்பிக்கணும்னா ரெண்டாவது செயின் ஹூக்லேருந்து 1 2 ரெண்டாவது செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அந்த வி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை பிடிச்சு கிராப் பண்ணி அந்த லூப் வழியாக வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துட்டு இப்போ ஹூக்கில் 2 லூப் இருக்கும். திரும்பி யானை அந்த 2 லூப் வழியாக வெளியில் எடுத்தோன்னா சிங்கிள் க்ரோஷே. ஸோ திருப்பி போடலாம். ஹூக்கை அந்த சென்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் புல் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. ஹூக்கில் இப்போ 2 லூப் இருக்கும். அப்புறம் இந்த 2 லூப் வழியாகவுமே யானை புல் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. திரும்பி 3வது சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதே மாதிரி தான் 2 லூப் வழியாக யான் புல் பண்ணி எடுத்துக்கணும். 4வது சிங்கிள் க்ரோஷே. இப்போ சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சும் நம்ம செயின்ஸ் போட்ட மாதிரியே தான். ஒன்று டைட்டாக ஒன்று லூஸாக இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டிச்சும் வரிசையாக ஒன்று போல் வர்ற மாதிரி நம்ம ஹூக்கை டைட்டாக பிடிக்காதீங்க. நல்லா லூஸாக ஃப்ரீயாக ஒன்று போல் வர்ற மாதிரி க்ரோஷே பண்ணுங்கள். இப்போ 7th சிங்கிள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம். அடுத்து 8 9 கடைசி சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த செயின் 11ல் நம்ம ரெண்டாவது செயினில் ஆரம்பித்து மொத்தம் 10 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இதுதான் ரோ 1. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி திருப்பி அடுத்த ரோ ஒர்க் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒர்க்கை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த 2வது ரோலேயே ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறேன். அதுக்கு ஹைட் கொடுக்குறக்காண்டி முதல்ல ஒரு செயின் போட்டுக்கணும். இது ஸ்டிச் கணக்கு கிடையாது, அது வெறும் செயின் தான். இப்போது இருக்கிற 10 சிங்கிள் க்ரோஷே முந்தின ரோவில் இருந்துச்சுல, அந்த இருக்கிற எல்லா சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே மேலே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு செயின் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே எங்கே ஹூக் இன்சர்ட் பண்ணோன்னா 2 லூப்லேயுமே இன்சர்ட் பண்ணணும். இப்போ பிகினிங் ஃபவுண்டேஷன் செயினில் நம்ம சென்டரில் மட்டும் இன்சர்ட் பண்ணோம். இப்போ 2 லூப்லேயுமே இன்சர்ட் பண்ணி யான் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சிங்கிள் க்ரோஷே 2 லூப்லேயுமே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி வரிசையாக சிங்கிள் க்ரோஷே நம்ம ரோ 1ல் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரோலையும் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே போகிறோம். 4வது சிங்கிள் க்ரோஷே. எந்த ஸ்டிச்சையும் நடுவில் மிஸ் பண்ணிடாதீங்க. வரிசையாக முந்தின ரோவிலேருந்து ஸ்டிச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரிசையாக போட்டிங்கன்னா தான் அந்த 10 சிங்கிள் க்ரோஷே கணக்கு வரும். நாளாக போடுறப்போ நிறைய ஸ்டிச்சு நிறைய கவுண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே, இதெல்லாம் போட போட தான் வரும்.
இதோ 10th சிங்கிள் crochet போட்டுட்டோம். இப்போ இதை எண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 10 சிங்கிள் crochet இருக்கும் இந்த ரோவில். 2வது ரோவில் 10 சிங்கிள் crochet போட்டாச்சு. இந்த கடைசியாக இருக்கிற இதில் போட மாட்டோம், ஏன்னா அது வந்து இந்த போட்ட செயின் 11 இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சு. ஸோ 3வது ரோக்கு ஒரு செயின் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ரோலையும் ஒரு சிங்கிள் crochet in each ஸ்டிச் போட போகிறோம். ஸோ மொத்தம் 10 சிங்கிள் crochet இருக்கணும். இதே மாதிரி வரிசையாக சிங்கிள் crochetவாக போட்டு பழகுங்க. என்னை கேட்டிங்கன்னா அமிகுருமி செய்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டிச்சே போதும். இது ஒன்று தெரிஞ்சாலே நம்ம வந்து பொம்மையெல்லாம் போட்டுடலாம். ஆனால் சிங்கிள் crochetவை நல்லா போட தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ ஒரு crochet பழகுறவங்களா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு குட்டி ஸ்கொயராவது போட்டு பாருங்கள். அந்த ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கணும். should not become a trapezium or அப்படியே சைஸ் வேறு மாதிரி மாறிட்டு போகக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா சிங்கிள் crochet போட்டு பழகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இதில் ஒரு 10 rows ஆஃப் சிங்கிள் crochet போட்டு காமிக்கிறேன். just to show you how it looks like when it's a square. இப்போ நீங்கள் சிங்கிள் crochet எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்டிச். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே மீதி ஸ்டிச்லாம் ஆல்மோஸ்ட் பாதி கற்றுக்கிட்ட மாதிரி தான். இப்போ சிங்கிள் crochet வந்து மீதி ஸ்டிச்சை காட்டிலும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அமிகுருமிக்கு இந்த ஸ்டிச்சை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். மீதி ஸ்டிச் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதுதான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஸ்டிச் டு டூ அமிகுருமி டால்ஸ். அவ்வளோதான். இப்போ நான் 10 rows crochet பண்ணிட்டேன். இதுதான் என்னோட குட்டி சிங்கிள் crochet ஸ்கொயர். இப்போ இனிமேல் இதை எப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். crochet பண்ணி முடித்தோடனே கொஞ்சம் நூல் விட்டுட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து ஹூக் வச்சு பிடிச்சு இந்த லூப் வழியாக இழுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற நூலை வந்து எப்படி வீவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம போட்ட ஸ்டிச் மேலேயே மேலே உள்ள ஒரு லூப்பில் வழியாக நூலை வந்து பிடிச்சு இழுத்துக்கலாம். இது வந்து ஹூக் வச்சு தான் போடணுன்ட்டு இல்லை, நூலை வந்து ஊசியில் கோர்த்து கூட வரிசையாக ஒரு ஸ்டிச் வழியாக இழுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சு விசிபிளாகவே இல்லை. அதாவது அந்த நூல் வந்து உள்ளே வீவ் பண்ணது வந்து விசிபிளாகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நூலை நீளமாக வெட்டிட்டு வீவ் பண்ணிட்டுன்னு நினைக்க வேண்டாம். சின்னதாக வெட்டினோன்னா ஈஸியாக கலண்டு வந்துடும். அதனால தான் நீளமாக கொஞ்சம் நூல் விட்டு திரும்பி வீவ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி சிங்கிள் crochet பண்ணி ஒரு ஸ்கொயர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புது ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை எப்படி crochet பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.